ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றே வந்து எதிர்பார்த்த ஒரு போஸ்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க பர்த்டே விஷஸ் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான். அது ஆனால் டிலே ஆகி இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து இந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் விஷஸ் நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. தளபதியோட பர்த்டே கேக்கோட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோடு வந்து அவங்க போட்டிருக்க போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக்கும் அந்த நபருக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் நைட் 12 மணின்னு வேறு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து இந்த ஃபோட்டோலாம் போடாமல் இருந்தாங்க, போஸ்ட் போடாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து போட்டு அதை ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ட்விஸ்ட்டு வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். ஏன்னா வந்து நேற்று வரும் அப்படிங்கிற பயத்தில் தான் எல்லாருமே இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ போட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தளபதி அவர்கள் பயங்கரமான ஒரு சம்பவம் வேறு சட்டமன்றத்தில் வர பண்ணியிருக்காரு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, பாராட்டியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சியில் இருந்தவங்களே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அந்த சட்டமன்றத்தில் அவர் பண்ண வந்து ஒரு பரபரப்பான சம்பவம் பண்ணுச்சு. இப்போ இந்த போஸ்ட் வந்து இன்னும் ஒரு பரபரப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கு தான் சொல்லணும்.